தோப்பூரின் சில பகுதிகளிலும் கடல் நீர் இன்று மாலை நிலப்பகுதிக்குள் புகுந்துள்ளது. வர்தா சூறாவளி இலங்கையின் வடகிழக்காக திருகோணமலையிலிருந்து 600 கிலோமீட்டருக்கு அப்பால் மையம் கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வர்தா சூறாவளியானது தற்போது இலங்கையின் வடகிழக்காக திருகோணமலையிலிருந்து 600 கிலோமீட்டருக்கு அப்பால் மையம் கொண்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் இலங்கையின் அரைமாகாண பகுதிகள் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் சில பிரதேசங்களில் மணிநேரத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு, வடமேற்கு, சப்ரகமுவ, மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் சிறிதளவான மழை காணப்படும். பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஊவா, கிழக்கு, வடமேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிநேரத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டரிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் காங்கேசந்துறை முதல் திருகோணமலை, மட்டக்களப்பு ஊடான பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணிநேரத்துக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும்.